இந்த கதை சகேயு என்ற குள்ளமான வரி வசூலிப்பவன் இயேசுவை தேடி மரத்தில் ஏறியதையும் இயேசுவின் அழைப்பால் மனம் திரும்பி இரட்சிப்பை பெற்றதையும் விவரிக்கிறது. எரிகோ பட்டணம் அன்று பரபரப்பால் அதிர்ந்து கொண்டிருந்தது. யூதேயாவின் எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் திரண்டு வந்திருந்தனர். காரணம், போதகர்களில் மிகவும் புகழ்பெற்றவரான இயேசு கிறிஸ்து நகரத்தின் வழியாக போகிறார். அவரை ஒருமுறையாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அந்த கூட்டத்தில் சகேயு என்ற ஒரு மனிதன் இருந்தான். இவன் சாதாரணன் அல்ல. இவன் வரி வசூலிப்பவர்களுக்கு தலைவன். அதனால் பெரும் செல்வம் குவிந்திருந்த ஒரு ஐசுவரியவான். ஆனால் இவனை பற்றி புறக்கணிக்கப்பட்டவன் என்ற ஒரு முணுமுணுப்பு எப்போதும் இருந்தது. ஏனெனில் வரி வசூலிப்பவர்கள் பெரும்பாலும் தங்கள் தேசத்து மக்களிடமே அநியாயமாக பணம் பறித்ததாக கருதப்பட்டனர். சகேயுவுக்கு மற்ற எந்த செல்வத்தையும் விட முக்கியமாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற தாகம் இருந்தது. அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறார் என்று அறிய துடித்தான். ஆனால் ஒரு பெரும் பிரச்சனை. சகேயு மிகவும் குள்ளமானவன். ஆட்கள் நெருக்கி அடித்துக் கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் அவனால் இயேசுவை காண முடியவில்லை. உடனே ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் சகேயு ஒரு முடிவெடுத்தான். இயேசு வரும் பாதையின் முன்னால் ஓடினான். ஓடி அங்கு நின்றிருந்த ஒரு காட்டத்தி சிக்கமோர் மரத்தில் கிடுகிடுவென ஏறினான். அங்கிருந்து தெளிவாக பார்க்கலாம் என்று அவன் காத்திருந்தான். இயேசு சரியாக அந்த இடத்திற்கு வந்தபோது வழக்கத்திற்கு மாறாக தன் நடையை நிறுத்தினார். அவர் அண்ணாந்து பார்த்தார். சகேயுவை பார்த்தார். சகேயுவே, நீ சீக்கிரமாய் கீழே இறங்கி வா என்று சற்றும் எதிர்பாராத விதமாக குரல் கொடுத்தார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவர் சொன்னதை கேட்டதும் சகேயு ஆச்சரியத்திலும் அளவற்ற சந்தோஷத்திலும் திக்குமுக்காடி போனான். அவன் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உடனடியாக கீழே இறங்கி வந்தான். முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. அவர் தன் வீட்டிற்கு வருவதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதி இயேசுவை அழைத்துக் கொண்டு போனான். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். என்ன இது? அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு பாவியான மனுஷனின் வீட்டுக்கு போகலாமா என்று சத்தம் இல்லாமல் ஒருவர் காதில் ஒருவர் குறை பேசினர். இயேசுவை வீட்டில் அமர வைத்துவிட்டு சகேயு எழுந்து நின்றான். அவன் கண்களில் கள்ளமின்மையும் மனம் மாறியதன் தெளிவும் இருந்தது. கர்த்தரை பார்த்து கைகூப்பி, ஆண்டவரே, இதோ கேளுங்கள். என் ஆஸ்திகளில் பாதியை இப்போதே ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். மேலும் நான் யாரிடமாவது அநியாயமாக எதையாவது வாங்கியிருந்தால் அதற்கு கடன்பட்டதைப் போல 4 மடங்கு அதிகமாக திரும்ப கொடுத்து விடுவேன் என்று உறுதியாக பிரகடனம் செய்தான். சகேயுவின் இந்த பணிவையும் மனமாற்றத்தையும் கண்ட இயேசு அவனது மனதின் மாற்றத்தை அங்கீகரித்தார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்று ஆசீர்வதித்துவிட்டு மேலும் உறுதியான ஒரு வார்த்தையை சொன்னார். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சகேயுவின் வீட்டுக்கு வந்த இரட்சிப்பு அவரை பார்த்த ஒவ்வொருவர் மனதிலும் இன்றும் நிலைத்திருக்கிறது.